இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீக்கிரம் வா. இந்த பிரகாஷ் சாப்பிடு. தமிழ். தேங்க்யூ. சிபி. தேங்க்யூ ஜானு. மீனா இந்த நீ எடுத்துக்கோ. என்னத்த திடீர்னு பாயசம்? ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. என்ன மீனா, ஆபீஸ்ல இருந்து உனக்கு யாரும் கால் பண்ணி சொல்லலையா? இல்ல, ஒண்ணு சொல்லலையத்த. உன் புருஷன் இன்னைக்கு எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கான் தெரியுமா? அம்மா என்னம்மா? சும்மா இரு பிரகாஷ். இத்தனை வருஷமா கோமால இருந்தான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. நான் கூட பிசினஸே மறந்துருப்பான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்னாலே ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு கஸ்டமரை அவ்வளோ ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டான். முடியவே முடியாத டீல அவ்வளவு சுலபமா முடிச்சிட்டான். ஆபீஸ் ஃபுல்லா இன்னைக்கு பிரகாஷ பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. என் புள்ளன்னு நிரூபிச்சிட்டான் மீனா. என்னங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா. என்ன பிரகாஷ், ஒண்ணும் இல்லைன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. நீ இந்த வேலையை முடிக்கலன்னா வேற யாராலையும் முடிச்சிருக்கவே முடியாது. எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? உண்மையை சொல்றேன் பிரகாஷ், எனக்கு இப்பவே ஏதாவது ஆனா கூட என் கம்பெனி இன்னும் 100 வருஷம் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அம்மா என்னம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? ஜனமா, விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஜனமா. எல்லாரும் ஒரு நாள் போகத்தான் போறோம். யாரும் இந்த பூமியில நிரந்தரமா வாழ போறதில்ல. ஆனா இத்தனை வருஷம் எனக்கு இருந்த கவலை, எனக்கு அப்புறம் இந்த கம்பெனியை யாரு பாத்துப்பாங்கன்றதுதான், இந்த கம்பெனி நிர்வாகத்தை யாரு நடத்துவாங்கன்றதுதான். முதல்ல தமிழ் வந்து அந்த நம்பிக்கையை கொடுத்தா, அடுத்து சிபி, இப்போ என் பிள்ளையும் வந்துட்டான். இனிமே யார் நினைச்சாலும் நம்ம கம்பெனிய ஒண்ணுமே பண்ண முடியாது. யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. மீனா, ஒரே நாள்ல உன் புருஷனை பயங்கரமா தயார் பண்ணிட்டியே. ஹலோ. ஆமா ஆமா ஆமா, அவர் 5 இயர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டு போயிட்டாரு. ஒரு நிமிஷம். சிவசுப்பிரமணியன் சார், அப்படியா? கொடுங்க. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க?